இந்த மாலை வேலையில இந்த மாலை வேலையில சுவாமி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அப்பா நீர் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய வார்த்தையினால நீர் நிரப்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை முழுமையாய் வெறுமையான பாத்திரமாக்கி உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தாழ்மையுள்ள இருதயத்தோடு பார்க்கிறோம் சுவாமி. அப்பா நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்களை பலப்படுத்துங்க ராஜாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்துல நம்ம திருப்பிக் கொள்ளலாம். வேதத்துல உன்னத பாட்டு உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். ஆமேன். இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை இதுவாக இருக்கிறது. சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் யாரு? நம்ம கர்த்தருக்கு நம்ம அழகாய் சுட்டுகிற ஒரு பெயர். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில சாரோனின் ரோஜாவும் இருக்கிறாரு, பள்ளத்தாக்கின் லீலியுமா இருக்கிறார். அவர் அந்த அளவுக்கு அவர்கள் கர்த்தரை வர்ணிக்கிற ஒரு வசனமா இது இருக்குது. இந்த வசனத்தை நம்ம ஆழமாய் தியானிக்கும் பொழுது நம்ம கர்த்தருடைய சாயல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவிக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படி நடத்தி கொண்டு போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த லீலி புஷ்பம் அநேக காரியங்கள்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதன் சாயல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் எப்படியோ அப்படிதான் அவர் எவ்வளவு சமாதானம் உள்ளவரா இருக்கிறார்னா, நம்மளும் அவ்வளவு சமாதானம் உள்ளவர்களா இருக்கிறோம். அவருக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்குதுன்னா, நம்மளும் அன்புள்ளவர்களா இருக்கிறோம். அவர் நீதியுள்ள தேவனா இருக்கிறபடினால நாமும் அநேக காரியங்கள்ல உண்மையா இருக்கும்படியாக நம்ம வாழ்கிறோம். அப்போ கர்த்தருடைய சாயல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்த்து பார்த்து இருக்கும் பொழுது, அவரை போல நான் இருக்கணும் என்ற வாஞ்சை நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த லீலி புஷ்பத்தை நம்ம பார்க்க முடியும். அநேக விஷயத்துல இது நம்மளுடைய வாழ்க்கையில நிழலோட்டமா இருக்கு. லீலி புஷ்பம் ஜென்ரலா அது ஒரு சமாதானத்தையும் ஒரு ஹம்பிள்னஸையும் அது குறிக்கிறது, ஒரு தாழ்மையை அது குறிக்கிறது. கர்த்தர்கிட்ட நம்ம அதிகமாய் நம்ம பார்த்த விஷயம் அந்த தாழ்மை. அவர் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்து அவர் சென்றிருக்கிறாரு. நமக்குள்ள அநேகருக்குள்ள அந்த தாழ்மை இல்லாததுனாலதான் அநேக காரியங்கள்ல நம்ம கர்த்தரை விட்டு விலகி போயிடும். தாழ்மை எந்த இருதயத்துக்குள்ள இல்லாம போகுதோ அந்த அந்த இடத்துல கர்த்தர் தூரமாய் போய் விடுகிறார். அவர் தாழ்மை உள்ளவர்கள் மேலதான் அவர் அதிக பிரியமா இருக்கிறார். அப்போ நமக்குள்ள தாழ்மை இருக்குன்னா நம்ம ஒரு லீலி புஷ்பமா இந்த பூமியில விளங்குகிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய ரட்சிப்பின் பாதையில் இந்த லீலி புஷ்பத்தின் இந்த இந்த அடையாளத்தை, இந்த நிழலோட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். எதுலன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம 2 நாளாகவும் வாசிக்கும் பொழுது இந்த லீலி புஷ்பம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பேப்டிசம் அதற்கு நிழலோட்டமா இருக்குது. ஞானஸ்தானத்திற்கு அது நிழலோட்டமா இருக்குது. 2 நாளாகவும் 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 4, 5 வாசிக்கலாம். ஆனா இப்போ நான் 5வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அதன் கனம் 4 விரற்காடையையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலவும் லீலி புஷ்பம் போலவும் இருந்தது. அது 3000 மடங்கு குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதா இருந்தது. இந்த இந்த ஒரு வசனம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நம்ம எடுத்துக்கொள்ளுகிற அந்த ஞானஸ்தானத்துக்கு அது ஒப்பாக இருக்கிறது. கர்த்தர் இந்த ஞானஸ்தானத்தின் பாதையில நம்மளை நடத்தும் பொழுது அவருக்கு சொந்த பிள்ளையாக நம்மளை அவர் அங்கீகரித்து நம்மளை அரவணைத்து அவர் கொள்ளுகிறார். இது ரட்சிப்பின் பாதையில முதலாவது படியாக இருக்கிறது. சோ இந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும்போது லீலி புஷ்பத்தின் ஒரு நிழலோட்டத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம சோதனைகளை கடந்து வரும் பொழுது, நம்ம நம்ம போராட்டங்களை கடந்து வரும் பொழுது நம்ம வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஜெய ஜீவியமாக இருக்கணும், ஒரு வெற்றிகரமான ஒரு சாட்சியாக இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துலயும் அந்த அந்த ஒரு சாட்சியின் மத்தியிலையும் நம்ம ஒரு லீலி புஷ்பமா திகழ்கிறோம். நம்ம பார்க்கலாம், நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்களை நம்ம வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 7:22. தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. இங்க பாத்தீங்கன்னா தூணை குறித்து இங்க வர்ணிக்கிறாங்க. தூண்களுக்கு இடையில லீலி புஷ்பத்தின் வேலை இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கை இந்த தூணை போல. இந்த தூண்ல லீலி புஷ்பத்தின் வேலைகளை கர்த்தர் அழகாய் வடிவமைக்கிறார். அவர் அழகாய் நேர்த்தியா இதை வடிவமைக்கிறார். அதை வடிவமைத்து நம்மளுடைய
வாழ்க்கை ஒரு சாட்சியாக நிறைவடையும் போது கர்த்தருக்காக இந்த விசுவாச ஓட்டத்துல நம்ம நிலைத்து நிற்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது என்பதாக. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இந்த ஓட்டம் பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கணும்னா, இந்த தூண்கள்ல வரையப்பட்ட லீலி புஷ்பத்தை போல இருக்கணும். அது வரைந்து முடிக்கப்பட வேண்டும். எந்த இடத்துலயுமே அது ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கவே கூடாது. கர்த்தருடைய கரத்தை பிடித்து ஆரம்பம் முதல் நம்ம ஞானஸ்தானம் பெற்றோம் பாத்தீங்களா, அந்த நிகழ்வுல இருந்து நம்ம ரட்சிப்புக்குள்ள போனோமே, அந்த அந்த தருணத்துல இருந்து கடைசி வரையிலும் கர்த்தருக்கென்று நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். ஆமீன். அதே போலதான் நம்ம ஓடும் ஓட்டத்துல அநேக இடத்துல, ஆண்டவரே நான் உமக்காக நிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால நிக்க முடியலையாப்பா, அநேக போராட்டங்கள் வருது, அநேக முட்கள் எனக்குள்ள வருது என்பதாக நம்ம அநேக இடத்துல நம்ம தவறி விடுகிறோம், நம்ம சோர்ந்து விடுகிறோம். நம்மளால இந்த கரத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள முடியுமா என்று தெரியாம போய் விடுகிறோம். இந்த உலகம் நம்மளை அநேக இடத்துல வஞ்சித்து விடுகிறது. ஆனாலும் இந்த இடத்துலயும் நம்மளுடைய வாழ்க்கை லீலி புஷ்பத்தின் நிழலோட்டத்துல இருக்குது. நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதிக்குள்ளும் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவரும் இருக்கிறாள். ஆமீன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா முள்ளுகளுக்குள்ள எப்படி ஒரு லீலி புஷ்பம் இருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில முட்களா இருக்குது. இந்த முட்கள் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சாட்சிகள் இருக்கவே முடியாது. லைஃப் ஸ்மூத்தா போகும்போது நிறைய அதிசயங்களையே நம்ம பார்க்க முடியாது. ஆண்டவருடைய கிருபையை நம்ம வெளியே நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. போராட்டங்கள் வரும்போதுதான் ஆண்டவர் எவ்வளவு நமக்கு மனம் இறங்குகிறார், அதுல இருந்து எப்படி நம்மளை விடுதலை ஆக்குகிறார், எப்படி அதிசயமாய் நடத்துறாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கே அநேக காரியங்களை வியந்து போய் ஆண்டவருக்கு சாட்சியா நம்ம நிற்கிறோம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முட்களுக்கு நடுவுல இருக்கிற லிலி புஷ்பமாய் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த லீலி புஷ்பத்துக்கு ஒரு நிழலோட்டமா இருக்குது. கர்த்தர் இவ்வளவு அழகாய் அவரை நம்ம வர்ணிக்கிறோம். அவரு பள்ளத்தாக்கின் லீலி என்று. அவர் சாயல்ல இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் இந்த லீலி புஷ்பத்தின் சாயல் இருக்கிறது, நிழலோட்டம் இருக்கிறது. இந்த இந்த தான்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த முட்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா அது வரும். அதை கடந்துதான் நம்ம வர வேண்டும். இந்த தான்ஸ்க்கு நடுவுல, இந்த முட்களுக்கு நடுவுல நம்ம கர்த்தருடைய கரத்தை பிடித்து நம்ம ஜெயிக்க வேணும். நம்ம வாசிக்கலாம் 2 கொரிந்தியர், வேதத்துல திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறைவு அடைகிறதில்லை. இப்படிதான் நம்ம இருக்கணும். அநேக முட்கள் உண்டு இந்த லீலி புஷ்பத்தை சுத்தி. ஆனாலும் இந்த லீலி புஷ்பம் அதனுடைய தன்மையில, அதனுடைய அழகுல ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லை. அதே போலதான் எப்பக்கும் நமக்கு முட்கள் குத்துனாலும், எந்த விதமான நெருக்கங்கள் ஒடுக்கினாலும் சரி, நம்ம எந்த இடத்துலயுமே மனமுறிவு அடையவே கூடாது. கர்த்தருக்காக நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம நிக்கணும். எந்த இடத்துலயும் நம்ம அவரை விட்டு கொடுத்து விடவே கூடாது. நம்ம இந்த லீலி புஷ்பம்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தருக்காக அழைக்கப்பட்டவர்கள். அதுல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம இதை தெரிந்து கொள்ளலாம். ரோமர் 8:28 பாத்தீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் என்பதை நம்ம விசுவாசித்தோமானால் நிச்சயமாகவே நடக்கும் காரியங்கள் எல்லாமே, நம்மை சுற்றி இருக்கும் முட்கள் எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கு தான். இதுல இருந்து நம்ம விடுதலை பெறுவோம். இந்த முட்களை நம்ம ஜெயித்து வருவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துவது என்பதற்காகவே இவைகளை நம்ம ஜெயித்து வருவோம். இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த போராட்டங்கள், சோதனைகள் எல்லாமே ஒண்ணுமில்லாம கர்த்தர் மாற்றி போட்டு விடுவார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பூக்களுக்கு இடையில அந்த சுற்றிலும் முட்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த முட்களையும் மீறி அந்த பூக்கள் மலர்ந்து நிற்கும் பொழுது அந்த மலரோடைய அழகு எவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்குமோ, ஒரு அதிசயமா இருக்குமோ, அதே போலதான் நாமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். ஏன்னா நம்ம அவருக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அவர் பாத்தீங்கன்னா இந்த கார்டன் ஆஃப் லில்லியில பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் தோட்டத்திலையும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை
கண்காணிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு நாளும் நம்மளை மறக்கிறவர் அல்ல. நம்மளை பார்த்து கொண்டே அவர் இருக்கிறாரு. அவர் வந்து என் மகன் என்ன செய்யறான், என் மகன் என்ன செய்யறான், அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படி போகிறது, என்னுடைய சாயல்லையே நான் அவனை உருவாக்கினேனே, அவளை உருவாக்கினேனே, என்னுடைய சாயல்லையே அவளை நடத்தணும்னு நான் விரும்பினேனே, வாஞ்சித்தேனே, அதே போல என் மகள் நடக்கிறாளா, என் மகன் நடக்கிறான்னு ஒவ்வொரு நாளும் அவரை நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம அவருடைய தோட்டத்துல இருக்கிற அந்த மலராய் நம்ம இருக்கிறோம். நம்ம வாசிக்கலாம் உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளேயே மேய்கிறார் என்பதாக. அப்போ நம்ம வந்து கர்த்தருடையவள், எவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு வசனம் பாருங்க. ஐ எம் ஹிஸ் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. நான் அவருடையவள், நான் வேற யாருக்கும் சொந்தம் இல்லை. இந்த உலகத்தின் எந்த காரியமும் என்னை வாங்க முடியாது, என்னுடைய இருதயத்தை வாங்க முடியாது, என்னுடைய வாஞ்சையை வாங்க முடியாது. நான் அவருக்கு மாத்திரமே உண்மையுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கிறேன், அவரை மாத்திரமே பற்றி கொள்ளுகிற பிள்ளையா இருக்கிறேன் என்பதாக இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவரும் பாத்தீங்கன்னா அவர் என்னுடையவர், அவர் என்னை மறப்பாரோ, அவர் என்னை கைவிடுவாரோ, அவர் என்னோடே தானே இருக்கிறார் என்று. அப்போ நம்ம லீலி புஷ்பமா இருக்கிறோம், நம்ம எல்லாருமே லீலி புஷ்பமா இருக்கிறோம். இந்த தோட்டத்துக்குள்ள கர்த்தர் எங்க இருக்கிறார், இந்த லீலி புஷ்பங்களுக்குள்ள கர்த்தர் வந்து மேய்கிறார். நம்ம லீலி புஷ்பம்னா நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்துமா, இந்த ஜீவியம், இந்த குணம் ஒவ்வொரு நாளும் வந்து லீலி புஷ்பமா இருக்க வேண்டும். நம்ம ரட்சிப்பின் பாதையில ஆரம்பித்து ஞானஸ்தான பாதையில வந்து நம்ம எப்படி தூண்களாய் கர்த்தருக்கு நிற்கிறோம் என்பதுல இருந்து, முட்கள் நம்மளை நெருக்கினாலும் அந்த லீலி புஷ்பம் ஒரு நாளும் தோய்ந்து போகாம, வாடி போய் விடாம, அந்த முட்களை மீறி மலர்ந்து நிற்கும் அந்த புஷ்பங்களாய் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய தோட்டத்துல யார் இருக்கிறா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதை கண்காணித்து கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவனே இல்லை. நம்ம நம்மளுடைய நிலையை மறந்த பிள்ளைகளா இருந்தோம்னா, இந்த தோட்டத்துல அவர் வராரு, நம்மளை கண்காணிக்கிறாரு என்பதை மறந்து நம்ம வந்து வாடி போனவர்களா இருந்தோம்னா, நம்ம எப்படி மாறி விடுவோம்னா, கனி கொடுக்காத ஒரு மரத்தை போல நம்ம மாறி விடுவோம். நம்ம லூக்கா 13ஆம் அதிகாரத்துல நம்ம இதை குறித்து பார்ப்போம்னா, 3 வருட காலம் வந்து தோட்டத்துல மரங்கள் வந்து கனி கொடுக்காம இருக்கும் பொழுது அவைகளை வெட்டி எறிந்து விடலாம் என்று ஆஹ் தோட்டக்காரனுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு, 3 வருஷமா கனி கொடுக்கவே இல்லையே, இவைகள் எதுக்கு என்பதாக. ஆனாலும் தோட்டக்காரன் வந்து அவர் வந்து பாப்போம், இன்னும் ஒரு தடவை பாப்போம் என்பதாக அவர் வந்து இரக்கம் காட்டுகிறாரு. அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, சில சமயத்துல நம்ம சோர்ந்து போய் நம்ம கர்த்தருடைய வழியில நடக்கிறோம் என்பதை மறந்து, அவருடைய சாயல்ல இருக்கிறோம் என்பதை மறந்து நம்ம கனி கொடுக்காத பிள்ளைகளா மாறிட்டோம்னா, நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு மரமா மாறி விடுவோம். நம்ம ஒரு நாள் அந்த மரமா மாறவே கூடாது. நம்ம என்னைக்குமே அவரோட தோட்டத்துல லீலி புஷ்பமா, அழகான பிள்ளைகளா, அவரோடு சேர்ந்து அவர் ரசிக்கக்கூடிய பிள்ளைகளா, அவருடைய சாயல்ல இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்க வேண்டும். அவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்க வேண்டும். எவ்விதமான முட்கள் வந்தாலும் அவைகளை அவர் நொறுக்கி போட்டு விடுவார். அதை குறித்து நாம கவலை அடையவே வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவருக்கு நம்மளை அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆசை. நமக்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் வந்து கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்க வேண்டும். எந்த குறையும் வைக்கவே கூடாது. எல்லா பிள்ளைகளும் வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானத்தோட இருக்கணும் என்பது அவருக்கு ஆசை. ஆனா நம்ம சமாதானம், நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய தைரியம் எந்த இடத்துல குலைந்து போய் விடுகிறதுனா, ஒரு சின்ன சோதனை வந்தாலும் குலைந்து போய் விடுகிறது. ஒரு சின்ன முள்ளு கூட நம்மளுடைய வாழ்க்கையில வந்து விடக்கூடாது என்பதாக நினைக்கிறோம். நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில ஜென்ரலா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சில பேர் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, நம்ம அது இன்னொருத்தர் கிட்ட போய் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, உங்களை விட கஷ்டப்படுற அநேகர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க, உங்க கஷ்டம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்க அநேகர் இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அடிக்கடி நம்ம கேட்போம். அதே போலதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் முட்கள் வந்து அது தனித்துவமானது. அது அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வந்து கம்பேரே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையின் சோதனைகள் வெவ்வேறானது. ஆனா அந்த முட்களை வந்து நம்ம தைரியமா, என் கர்த்தர் இருக்கிறாரு, முள் இருந்தா என்ன, என் தேவன் பார்த்து கொள்வார், முள் இருந்தா என்ன, அவைகளை அவர் பார்த்து கொள்வார், முள்ளு முக்கியம் இல்ல, நான் அவருக்கு லீலி புஷ்பமா இருப்பேன் அப்படிங்கிற அந்த மனசு
மனசு, அந்த தைரியம், அந்த வைராக்கியம், விசுவாசம் நமக்குள்ள என்னைக்குமே இருக்கணும். இந்த நாளிலும் இந்த இந்த வசனத்தை கர்த்தர் நம்மளுடைய பேசும் பொழுது நம்ம அவருக்கு லீலி புஷ்பமா இருக்கிறோம் என்பதை அவர் நம்ம கிட்ட சொல்ல விரும்புறாரு. அவருடைய கரத்துல இருக்கிற, கிரீடத்துல இருக்கிற ஒவ்வொரு வைரக்கல்லா, ஒவ்வொரு கற்களா, முத்துக்களா நம்ம இருக்கிறோம். அவர் நம்மளை அவ்வளவு அழகாய் பார்க்கிறாரு. அவரோட கண்மணியா நம்ம இருக்கிறோம். அதே போலதான் அவருடைய பார்வையில, அவரோட தோட்டத்துல இருக்கிற லீலி புஷ்பமாவும் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த ஒரு ஸ்தானத்தை நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம எவ்வளவு வேல்யூபிளான பர்சன் அவருடைய பார்வையில என்பதை நம்ம நினைத்து பார்த்தோமானா, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் பார்த்து கொள்வேன் என்ற அந்த வைராக்கியம், தைரியம் நமக்கு வந்துவிடும். கடைசியாக நம்ம பார்க்கலாம், ஓசியா 14ஆம் அதிகாரம், ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லிபனோனை போல வேரூன்றி நிற்பான். இந்த வசனம் பாத்தீங்கன்னா, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். ஆமா, கர்த்தர் நம்மோட இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம லீலி புஷ்பமாய் மலர்ந்து விடுவோம். நம்ம ஒரு நாள் உதிர்ந்து போகவே மாட்டோம், நம்ம வாடி போகவே மாட்டோம். அவர்தான் நமக்கு நீர் பாய்ச்சுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றிலும் அவரே பாதுகாப்பாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இஸ்ரவேல் நம்மதான், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்மதான், கர்த்தருடைய பார்வையில விசேஷமான இஸ்ரவேலர்கள் நம்மதான். அவர் நமக்கு எப்படி இருப்பாரா? பனியை போல இருப்பாரா. அந்த பனி, அந்த அந்த பூக்களின் மேல இருக்கும் பொழுது அந்த 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 பனியின் அந்த கண்டிஷன்லயே அந்த பூ அழகாய் ஒரு 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 பராமரிப்புல இருக்கும். அவைகள் மலர்ந்து இருக்கும், அவைகள் பாதுகாப்பா இருக்கும். அவைகளுக்கு தேவையான அந்த மாய்ஸ்சர் அந்த இடத்துல அந்த மலர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் பனியை போல இருக்கிறாரு. அந்த அவர் நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் பெலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய மன்னா, அவருடைய பெலன், ஆவியலான நம்ம நிரப்பி ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை நடத்துகிறார். இப்படியாக ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அவர் அநேக விதத்துல நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலும் கூட அவர் நம்ம கிட்ட சொல்லும் காரியம் என்னன்னா, அவருடைய அழகான தோட்டத்துல நம்ம லீலி புஷ்பமாய் இருக்கிறோம். என் மகளே, என் மகனே, நீ அதை மறந்துடாத. நீ எனக்கு ஒரு அழகான லீலி புஷ்பம். நீ எப்பொழுதும் சமாதானத்தோடு, நீ சந்தோஷமாய் தாழ்மையோடு நீ மலர்ந்துரு. முட்களை குறித்து நீ கவலைப்படவே வேண்டாம். ரட்சிப்பின் பாதையில உன்னை ஒவ்வொரு நாளும் நான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய தூணை நானு லீலி புஷ்பத்தின் புஷ்பங்களினால நானு அழகாய் அவைகள வடிவங்களை அமைத்து நான் அதை அலங்கரித்து கொண்டு வரேன். அது அருமையாய் முடிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை நடத்துவேன். நீ என்னால நீ வளர்க்கப்பட்டு வர, நான் உனக்கு எல்லா விதமான பெலனையும் கொடுப்பேன். நீர் பாய்ச்சுகிற தேவன் நான் அல்லவா. ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஒரு நாளும் துவண்டு போய் விடாம, நம்ம எதுலயுமே மன வடிவு அடைந்து விடாம, நம்ம சந்தோஷமா அவருக்காக தைரியமா நம்ம நிற்கலாம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோட பேசின வார்த்தைக்காய் அவருக்கு நன்றியை செலுத்தி அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா. அவர் நல்லவர், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவரை நம்ம ஒரு நாளும் நம்ம அவரை அவிசுவாசத்தோடு நம்ம பார்க்கவே கூடாது. அதுதான் அவருக்கு ரொம்ப மன வேதனையான ஒரு விஷயம். என் பொண்ணு என் மகன் என்னை நம்பலையே, நான் அவ கூட இருக்கேங்கிறத விசுவாசிக்கலையே, நான் அதை பார்த்து கொள்வேனுங்கிறத நம்பலையே, என் மகன் என்கிட்ட இந்த விஷயத்த ஜெபிக்கலையே, இதோட ஆலோசனைகளை கேட்காம அவனே இந்த முடிவை எடுத்துட்டானே என்பதாக அநேக காரியங்கள் நம்ம செய்யும். அநேக காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் தான் அவருக்கு மனவேதனை கொடுக்கறது. அப்படி நம்ம ஒரு நாளும் நடந்து கொள்ளாம, நம்ம அவருடைய தோட்டத்துல இருக்கிற அழகான புஷ்பங்களா இருக்கிறபடியினால அவரை வேலி அடைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவன் என்பதை நம்ம இந்த நாளிலிருந்து அதிகமாய் நம்ம உறுதியாய் நம்ம விசுவாசிப்போம். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மளுடைய பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி நம்ம இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையில் நான் சேவித்திடுவேன்.
உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். ஆமீன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே அப்பா, இந்த மாலை வேளையிலும் அப்பா, நீர் எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி அப்பா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, தகப்பனே அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இந்த வேளையிலும் சுவாமி அப்பா, நீங்க எங்களோட இருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய சாயல்ல நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை வளர்த்து வரீங்க அப்பா. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்களும் அப்பா இந்த பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பங்களை போல எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை நாங்க கடைபிடித்து நடக்கணும் அப்பா. நீங்க எங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை இந்த லீலி புஷ்பத்திற்கு அப்பா நிழலோட்டமா இந்த நாளையில காட்டுனீங்கப்பா. இந்த கட்டங்களை நாங்க கடந்து வரும் பொழுது, நான் ஒரு லீலி புஷ்பம், நான் எதற்கும் அஞ்சிடேன் என்ற அந்த உறுதி எங்களுக்குள்ள இருக்கணும் சுவாமி. துவண்டு போய் விடாம உறுதியாய் நிற்கிற பிள்ளைகளாக அப்பா, முட்களை குறித்து கவலைப்படாத பிள்ளைகளாக நாங்க நிற்க கிருபை தாருங்கப்பா. நீங்க எவ்வளவு அழகாய் அப்பா நீங்க எங்களை நடத்துகிற தேவன் சுவாமி. இந்த தோட்டத்தை சுற்றி உம்முடைய வேலி இருக்கிறதே, உம்முடைய அக்கினி இருக்கிறதே அப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் அப்பா. அப்பா, நீர் எங்களை கைவிடாத தேவன் அப்பா. ஆண்டவரே, சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் ஒரு நாளும் அப்பா நாங்க அவிசுவாசம் கொள்ளவே மாட்டோம் சுவாமி. உண்மை அதிகமாய் நாங்க பற்றி கொள்ளுவாப்பா. எந்த விதமான சோதனை வந்தாலும் சுவாமி அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றி 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 அப்பா. நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி சுவாமி. தகப்பனே, நீர் வல்லவர் நல்லவர் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவர் அப்பா. சாத்தான் வந்தாலும் சரி அப்பா, சிங்கம் போல அவன் வந்தாலும் நாங்க சோர்ந்து மடிவதில்லைப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும், யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதால். கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும், யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதால். போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். ஆமென். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சூத்திரம். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் இந்த நாளில எங்களை பலப்படுத்தின தேவனே அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. ஆண்டவரே, கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சோதனைகள் சாத்தான் வந்தாலும், ஆண்டவரே எங்களுக்கு கண்ணிகள் வந்தாலும், ஆண்டவரே யூதா கோத்திர சிங்கம் எங்களோட இருப்பதினால நாங்கள் அப்பா துணிவாய் நின்று ஆண்டவரே சோதனைகளை அப்பா நாங்கள் மீண்டு வருவோம் ஆண்டவரே. நீங்க எங்களோட இருக்கீங்க, கரத்தை பிடித்து நடத்துறீங்க அப்பா. ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாய் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் நாங்க நிற்போம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மலர் ஆண்டவரே கண்காணிப்பு இல்லாம இல்ல சுவாமி. இந்த லீலி புஷ்பம் உம்முடைய பார்வையில இருக்கு, உம்முடைய கரத்துல இருக்கு, உம்முடைய இரு கரங்களுக்கு இடையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவரே நாங்க அஞ்சுவதே இல்லை சுவாமி. நாங்க பயப்படுவதில்லை. நாங்க ஆண்டவரே திகைப்பதே இல்லை சுவாமி. நாங்க பலனுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்க பார்த்து வருவோம்ப்பா. நீர் கொடுக்கிற பலன் ஆண்டவரே, எங்களுடைய பலன் ஒன்றுமே இல்லப்பா. நாங்க பலவீனமானவர்கள் சுவாமி. நாங்க ஜீரோ ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா. ஞானம் இல்ல, பலன் இல்ல ஆண்டவரே. அடுத்த நாள் என்ன நடக்குங்கிற எந்த ஒரு அறிகுறி எங்களுக்குள்ள இல்ல சுவாமி. ஆனா நீங்க எங்களுக்காக அநேக காரியங்களை திட்டமிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்திருக்க தேவன் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றியை செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைக்காய் மீண்டும் 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 அப்பா தாழ்மையோடு நன்றியை செலுத்தி ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறோம் ராஜாவே. அப்பா, உடைய வசனங்களை அப்பா நீர் எங்களோட அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் அந்த ஞானத்தை கொடுத்து அந்த வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை தந்தீங்களே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மறவாது ஒவ்வொரு நாளும் அவைகளை நினைத்து கொள்ள கிருபை தாருங்க சுவாமி. அப்போ கொடான கொடி நன்றியை செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த முழு வேலையும் இந்த கருத்துல புத்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.